போக போக வாழ்க்கை மாறும் ஓய்ந்து போகாதே. அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனாக இருக்க மாட்டேன். தூரமில்லை சோர்ந்து போகாதே. நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக. மறையும் நீயோடு ஓயாதே. இன்னைக்கு இந்த படம் முடிய போதே, இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து நான் தேட்டர்ல பார்க்க மாட்டேனேன்றது வந்து ஒரு சின்ன நான் பறவைகளா வாழ்வோம் நினைவுகளா வா வா உறவுகளா இன்னும் கனவுகளா. ஸோ 3 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ரொம்ப நார்மலாக ஒரு ரூமில் ஸ்டார்ட் பண்ண கதை இது. ஸோ எனக்கு சில அந்த வேர்ட்ஸோடையே ஸ்டார்ட் பண்ணோம், பாடி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. போக போக வாழ்க்கை மாறும் ஓய்ந்து போகாதே. நீ போகும் தூரம் தூரமில்லை சோர்ந்து போகாதே. தடைகள் மறையும் நீயோடு ஓயாதே. வழிகள் பிறக்கும் நீ பாதை மாறாதே. நீ நான் பறவைகளா வாழ்வோம் நினைவுகளா வா வா உறவுகளா இன்னும் கனவுகளா. தேங்க்யூ கேம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 9 ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 9 பேர். எங்கள் எல்லார லைஃப்பையுமே கென் மாற்றிருக்கான். ஸோ அவனுக்கும் சரி, அவனோட ஃபேமிலி, பெஞ்சமின் அண்ட் ஃபேமிலி, அவங்களுக்கு நாங்கள் லைஃப் முழுக்க கடன் பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. நான் டீம் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வந்து சின்னா. நீ ஏன்டா அந்த பாட்டு பாடினா எனக்கு அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனலாக இருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக. நான் இப்படி ஒரு படத்தில், ஓ மை காட், நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க இப்படி நான் ஒரு படத்தில் நடிக்கணும்ன்ட்டு. சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னடா இது சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஒரு கனவு, ஒரு ட்ரீம். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நம்பல, ஒரு பயம். வேண்டாம், லண்டனில் பிறந்த நான், அங்கேருந்து எப்படா நீ இங்கே சென்னையில் சினிமாவில் நடிக்க போகிற, இங்கே இருக்க நிறைய பேருக்கே ஆக்சுவலாக வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தாண்டி நீ எப்படிடா நீ உள்ளுக்குள்ளே போகிறேன்ட்டு நிறையா கேள்வியில் இருந்தது நிறைய பேருக்கு. அப்போ தான் நான் ஓகே சின்ன தமிழான்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி சின்ன தமிழான்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, சரி ஓகே இப்படி சான்ஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்து இன்ஸ்டா, டிக்டாக், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோம்ண்டு ஸ்டார்ட் பண்ணினேன் நான். அதில் வந்து எனக்கு கென் வந்து ஒரு மெசேஜ் போட்டு, ப்ரோ நீங்கள் சென்னைக்கு வரும்போது நாங்கள் மீட் பண்ணலான்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஒரு படம் ஒன்று இருக்குது, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீ இன்ஸ்டாகிராமில் நீ என்ன பண்ணுறியோ அதை நீ இங்கே பண்ணு என்று சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர். அந்த நேரத்தில் வந்து ஓகே பார்ப்போம், நடக்குதான்ட்டு பார்ப்போம்ட்டு தான் என் மைண்ட் செட் இருந்தது. கென்னை எனக்கு அப்போ புதுசு, இந்த இண்டஸ்ட்ரியே எனக்கு புதுசு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து அவன் கோல் அடித்து சொல்லுவான், நான் இந்த ஆஃபீஸுக்கு போகிறேன்டா, இவங்க இது பண்ணிட்டாங்க, இது என்ன ஆஃபீஸாக போவேன். ஆக்சுவலாக நான் அப்போ யோசிப்பேன், என்ன இவனே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க நான் யோசிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் ஃபோன் அடிச்சு சொன்னால், ஆகஸ்ட் 25 நீ வந்து சென்னைக்கு வரப்போகிற, வந்து இந்த படத்தில் நீ நடிக்க போகிறேன்ட்டு சொல்லி நான் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆறேன் ஒரு ரூமுக்குள்ள, ஒரு குட்டி ரூம், இந்த சைஸ் தான் இருக்கும். ரூமுக்குள்ள வந்து ஒரு 10 பேர் படுத்துருக்குறாங்க. எங்கள் அப்பா சொன்னார், நீ போய் அங்கே ஏமாற போகிற, என்ன ஆனால் பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் இல்லை எனக்கு கென் மேல் நம்பிக்கை இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அடுத்த 7 மாதம் இப்படி தான் இருக்க போது என் லைஃப்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி அப்படி நினச்சிருக்கக்கூடாது. நான் அங்கே படுத்திருந்த முழு கேங் வந்து கென்னன் கேங் தான். ஸோ அவங்க தான் இப்போ இந்த படம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது இப்போ சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக பெருமையாக இருக்குது. ஏன்டா சக்ஸஸுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட்டுக்கு ஹார்ட் இருந்தால், பேஷன் அது இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஐயோ என்னடா அம்மா சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் பேசுகிற மன்னிச்சிருங்க. பட் கென்னுக்கு நன்றி. கென்னன் கேங்காக என்னையும் அதில் சேர்த்துக்கிட்டான். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஓவராக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. மற்றது
சுராஜ் சார் தேங்க்யூ உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ் சப்போர்ட்டுக்கு. ஷூட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்கிட்ட எல்லாம் பேசினது, எனக்கு அட்வைஸ், சினிமா பற்றி தந்த அட்வைஸ் எல்லாம் நன்றி. நளினி மேம், நான் வந்து எங்களோட அம்மாவோட சாப்பாடு மிஸ் பண்ணுறேன்ட்டு நான் சொன்னேன் நான். ஸோ அதுக்கு எனக்கு இடியப்பம், சோதி, எங்களோட நாட்டு சாப்பாடு எல்லாம் எனக்கு எங்கேயோ இருந்த ஒரு பேக்கரியிலேருந்து வாங்கி கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தா நன்றி. கிரேஸ் ஆண்டி, கருணாஸ் அங்கிளுக்கு நன்றி. ஏண்டா 7-8 மாதமாக உங்கள் வீட்டில் தான் நான் இருக்கிறேன். ஸோ சாரி கிரேஸ் ஆண்டி, நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிச்சு குளிப்பேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் எனக்கு சாப்பாடு போட்டு அதெல்லாம் பண்ணுறது வந்து தேங்க்ஸ், நன்றி. வேறு விக்கியண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து என்னைய ஐயோ இல்லை வேண்டாம். விக்கியண்ணா, நீங்கள் வந்து ஃப்ரேமில் நீ அழகாக இருக்கிற, உனக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க. ஸோ டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்மையாக. வேறு தேவதர்ஷினி மேம் தேங்க்யூ. யா யா ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும், இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் வந்து சின்ன, அடுத்த தேங்க்ஸ் மீட் இல்லாட்டி சக்ஸஸ் மீட்டில் உங்களை நான் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நான் சந்திப்பேன். நன்றி நன்றி, வணக்கம். அந்த சின்ன அழுதுனால தான் எனக்கும் இமோஷனலாக வருது. ஆமாம், கென்னுக்கு தேங்க்யூ. கருப்பையா உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த டீமில் சேர்த்து இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன, ஈஸ்வர், டேனி, லோஹித், எல்லாருமே வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ப்ரொடியூசர் எல்லாத்தையும் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு ஈக்குவலாக நீங்களும் பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்காக நீங்கள் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் எப்போவுமே ஒரு பெரிய நன்றி கடனோடு நான் இருப்பேன், நான் கண்டிப்பாக இருப்பேன். நான் கருப்பையாட்ட கேட்ட ஒரே வார்த்தை என்னென்னா, அண்ணா நான் ஹீரோ ஆகணும், என்னை ஹீரோவாக மட்டும் வெளில காமிச்சிருங்க, ஒரு ப்ரொமோட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் இங்கே ஒரு ஒரு படம் பண்ணி நான் வந்து எல்லா தேட்டர் விசிட்ஸுக்கு போகும்போது என்னை பார்த்து கத்துறாங்கன்றது என்னால் நம்பவே முடியல. நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், பட் அது ரியாலிட்டியில் நடக்கும்போது நம்பவே முடியல. எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார், நம்ம ரொம்ப ஒரு விஷயம் ஆசைப்படுவோம், பட் அது நடக்கும்போது நமக்கு நம்புகிற மாதிரி இருக்காது. ஏன்னா இவர் வந்து எங்கள் அப்பா கிணறுல சின்ன வயசில் குளிச்சிருக்காரு. இவர் வந்து அடித்து அமிச்சிட்டாங்க, கிணறுலலாம் குளிக்கக்கூடாதுன்னு. அப்போலேருந்து இவருக்கு ஒரு கிணறை கட்டுறோம், குளிச்சு காட்டுறோம் நம்ம யாருன்னு. 58 வயசில் கிணறு கட்டிட்டாரு, குளிக்க முடியல, இப்போது கிணறு மட்டும் இருக்குது. அந்த கதையாக எனக்கு வந்து என்னுடைய நிறைய ஆசையை என்னை நம்பி நீங்கள் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணது இல்லாமல் அந்த ஆசையை பின்னாடி நின்று பார்த்துட்ருக்கீங்கண்ணே. எப்போவுமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் என்றைக்குமே ஒரு நன்றியோடு இருப்பேன். அண்டு நான் நிறைய கிரிட்டிக்ஸ் படித்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். எல்லாத்தையுமே நான் ஜென்யூனாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அடுத்தடுத்த படங்களில் நான் டெஃபினட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதில் கண்டிப்பாக எந்த சேஞ்சும் இருக்காது. அண்ட் நான் முக்கியமாக ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினச்சோம், பட் நீங்கள் இப்படி ரிசீவ் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கல. எல்லா ஆடியன்ஸுக்கும் நாங்கள் எப்போவுமே பெரிய நன்றியோடு இருப்போம். ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லா ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் பார்த்து டக்குன்னு போட்டு விட்டீங்க, கென்னு ஃபேன்ஸு கின்ஸுன்னு, ஏன்னா கம்முன்னு இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் எல்லா ஃபேமிலிஸும் எல்லா பசங்களும் நிறைய பேர் தேட்டர்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்களை நாங்கள் நம்பினோம், எங்களை நீங்கள் எல்லோரும் நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பட் இந்த படம் வந்து என் லைஃப்பை வந்து இவ்வளோ பெருசாக மாற்றும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த படத்து கூட எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. இன்றைக்கி இந்த படம் முடிய போதே, இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து நான் தேட்டரில் பார்க்க மாட்டேனேன்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஏன்னா 3 வருஷம் இந்த கதையை மட்டும்தான் நம்பியிருந்தோம், வேறு எதை பற்றியும் நாங்கள் நம்பி இல்லை. இன்றைக்கி இந்த கதை எங்கள் கையை விட்டு போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஆனால் இந்த யூத்துன்ற படம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு தந்திருக்கு. அண்ட் என்ன ஒரு ஹீரோவாக இருக்குது. என் லைஃப் லாங் இந்த படத்துக்கு நான் என்றைக்குமே நன்றியாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.